வணக்கம். உங்க ஹெல்த்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா? வெறும் 30 நாள்ல, ஆமா 30 நாள்ல உங்களையே நீங்க எப்படி மாத்திக்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே மாசத்துல உங்க எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியும். நல்ல பழக்கங்களை உருவாக்க முடியும்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த 30 நாள்ல உங்க வாழ்க்கையே மாத்துற சக்தி இருக்கு. ஆனா ஏன் கரெக்டா 30 நாள்? ஏன்னா இது ரொம்ப பெரிய பாரமாவும் தெரியாது. அதே சமயம் உண்மையான நீடிச்ச மாற்றத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட இது ஒரு சரியான டைம். சொல்லப்போனா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பயணத்துல நம்ம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த 30 நாள் வாக்குறுதினா என்ன, அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபியூவல், அதாவது ஒரு சூப்பரான மீல் பிளான். அடுத்து மூமெண்ட், ஒரு 20 நிமிஷம் ஒர்க் அவுட். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த நல்ல பழக்கங்களை எப்படி புடிச்சு வச்சுக்கிறதுங்கிறதுக்கான மைண்ட் செட். கடைசியா இந்த 30 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னு பார்க்க போறோம். சரி, நம்ம பகுதிக்குள்ள போலாம். 30 நாள் வாக்குறுதி. இது ஏதோ தற்காலிகமா பண்ற டயட் கிடையாதுங்க. இது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு பக்கா ஃபவுண்டேஷன். இங்க நம்ம நோக்கம் உங்களை கஷ்டப்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலா உங்க உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறது தான். இது உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். சும்மா 30 நாளைக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை முழுமைக்கும். ஓகே, நம்மளோட முதல் பில்லர் ஃபியூவல், அதாவது எரிபொருள். நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான் உங்க மாற்றத்துக்கான பவர். உங்க உடம்ப ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு பெஸ்டான ஃபியூவல் வேணும் இல்லையா? ஹெல்த்தியான சாப்பாடுன்னா டேஸ்டே இருக்காதுன்னு யார் சொன்னா? நிச்சயமா இல்ல. இந்த பிளான் உங்களை பட்னி போடுறதுக்கானது கிடையாது. அதுக்கு பதிலா டேஸ்டான சத்தான உணவை ருசிச்சு சாப்பிட்றதுக்கானது. உதாரணத்துக்கு ஒரு நாள் மெனுவை பாருங்களேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. அப்போ இங்க ரகசியம் என்ன தெரியுமா? போர்ஷன் கண்ட்ரோல், அதாவது அளவு கட்டுப்பாடு தான். டேஸ்ட விட்டு கொடுக்காம சரியான அளவுல சாப்பிட்டாலே போதும், நம்ம இலக்க ஈஸியா அடைஞ்சிரலாம். இந்த மீல் பிளான்ல ஜெயிக்கிறதுக்கு இதோ சில சூப்பர் டிப்ஸ். உங்க சாப்பாட்ட அளந்து சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. தப்பு பண்ணிட்டா கவலைப்படாம திரும்ப பிளானுக்கு வாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. வாரத்துல பசி எடுத்தா பயப்படாதீங்க. அது உங்க உடம்பு இந்த மாற்றத்துக்கு பழகுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. சோ அதை நார்மலா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது பில்லருக்கு போலாம். மூவ்மெண்ட். நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப புதுசா இருந்தாலும் சரி, கவலையே வேண்டாம். இந்த பிளான் உங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணுது. இது ரொம்ப எளிமையா, அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த பிளானோட அழகே இதுதான். ஜிம் மெம்பர்ஷிப் வேணாம், காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணாம், எதுவுமே தேவையில்ல. உங்க வீட்ல இருந்தே இதை ஆரம்பிக்கலாம். வாரத்துக்கு 4 நாள், வெறும் 20 மினிட்ஸ். இதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் தானே? இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபல்ல வேலை செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உடம்போட திறனை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறது. ஒவ்வொரு வாரமும் உங்க உடம்புக்கு சின்ன சின்ன சேலஞ்ச் கொடுக்கறது மூலமா நீங்க தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரே இடத்துல நிக்காம முன்னேறிக்கிட்டே போவீங்க. வாரத்துல நம்ம ரொம்ப சிம்பிளான பயிற்சியில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். உதாரணத்துக்கு பால் புஷ்அப்ஸ். இது சரியான ஃபார்மை கத்துக்கவும் சேஃபா ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணவும் உதவும். ஆனா 4வது வாரத்தோட இறுதியில என்ன நடக்கும் தெரியுமா? உங்களால ஒரு முழு புஷ்அப் எடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயமே போதும் இந்த 30 நாள் பிளானோட பவரை சொல்றதுக்கு. இதுதான் வெறும் 30 நாள்ல நீங்க அடைய போற உண்மையான வலிமை. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்லருக்கு வருவோம். மைண்ட் செட். உங்க டெய்லி ஆக்ஷன்ஸ ஒரு லாங் டேர்ம் சேஞ்சா மாத்திர பாலமே இதுதான். இந்த கோட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு புது பழக்கத்தை உருவாக்க சராசரியா 66 நாள் ஆகுமா. ஆனா அதுல 30 நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ எடுக்க போற இந்த 30 நாள் சேலஞ்ச் உங்க வாழ்க்கை முழுமைக்கும் நீடிக்க போற ஒரு பழக்கத்துக்கான அஸ்திவாரம். அதனால இந்த மாசம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுங்கிறது சாப்பாடும் உடற்பயிற்சியும் மட்டும் கிடையாது. அது ஒரு முழுமையான விஷயம். தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காம இருக்கிறது, காஃபி பிரேக்குக்கு பதிலா ஒரு சின்ன வாக் போறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனநலத்துக்கும் உணர்ச்சி ரீதியான நலனுக்கும் பெரிய அளவுல உதவும். இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். சரி, இந்த 30 நாள்ல உங்களுக்கு உண்மையிலேயே என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த வாராந்திர பயணம் உங்களுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப் மாதிரி. வாரத்துல உடம்பு வலிக்கும். ஆனா அது நல்லது, ஏன்னா நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க. 2வது வாரத்துல வலி குறைஞ்சு எனர்ஜி அதிகமாகும். 3வது வாரத்துல உங்க ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. தூக்கமும் நல்லா வரும்.
4வது வாரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பழக்கமும் உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சிடும். ஆக, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். இந்த 31வது நாள் ஒரு முடிவில்ல, அது ஒரு ஆரம்பம். நீங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டுட்டீங்க. இப்போ இந்த மொமெண்டமா அப்படியே புடிச்சுக்கிட்டு உங்க ஹெல்த் ஜர்னில அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? வாய்ப்புகளுக்கு முடிவே இல்ல.